தரமான பிஓபிஎஃப் சிஸ்டர்னு கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கலை. அம்பாறை பொத்துவில் பானம் பிரதான வீதியில் உள்ள அருகம்பை பாலத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வேன் ஒன்று சைக்கிளுடன் மோதியதில் இவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. விபத்தில் காயமடைந்தவர் பொத்துவில் வைத்தியசாலையிலிருந்து அம்பாறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பில் வேன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பொத்துவில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். பொதுநலவாய நாடுகள் அமைப்பில் அங்கம் வகிக்கும் 15 நாடுகளைச் சேர்ந்த 70க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளனர். நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வானிலை தொடர்பான தகவல்களோடு இணைகிறார் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன். மேற்கு சப்ரகமுவ மத்திய தெற்கு மாகாணங்களில் மழை காணப்படும். இது பின்னர் தென்மேற்கு பிரதேசங்களுக்கு பரவக்கூடும். பிற்பகல் அல்ல மாலை வேளைகளில் கிழக்கு ஊவா வடமத்திய வடக்கு மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் யாழ்ப்பாணம் முதல் திருகோணமலை ஊடான பொத்துவில் வரையான ஆழ்கடல் பிரதேசம் மற்றும் புத்தளம் முதல் கொழும்பு ஊடான காலி ஊடான ஆழ்கடல் பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். அதேவேளை ஏனைய ஆழ்கடல் பிரதேசங்களில் சாதாரண மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாளத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மன்னார் முதல் யாழ்ப்பாணம் ஊடான திருகோணமலை வரையான ஆழ்கடல் பிரதேசம் மற்றும் அம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் மணித்தாளத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசலாம். இன்று மன்னார் முதல் யாழ்ப்பாணம் ஊடான திருகோணமலை வரையான ஆழ்கடல் பிரதேசம் மற்றும் அம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையான ஆழ்கடல் பிரதேசம் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும்.